நான் யார்? என்ன பின்புலம்? எங்கள் அப்பன் அமைச்சரா, இல்ல மந்திரி மகனா, இல்ல பெரிய செல்வந்தர் மகனா? எதுவும் இல்லை. படம் எடுத்து பஞ்சம் முளைக்க வந்த மகன் என் இன விடுதலைக்கு படையை கட்டி நடத்துகிற நிலைக்கு தள்ளியவர் இந்த ஆட்சியாளர்கள். கண்முன்னே என் இனத்தை கொண்டு வித்தார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி வித்தார்கள். மீன்பிடிக்க போன என் மக்களை சுட்டுக் கொண்டார்கள், கேட்க நாதி இல்லை. ஆந்திர காட்டுகளில் கட்டை வெட்டினான் என்று சுட்டுப் போட்டார்கள், கேட்க ஒருவனும் இல்லை. கணக்கில்லாத என் மலையை வெட்டி ஏற்றினார்கள், மணலை அள்ளி திருடினார்கள், என் நீரை உறிஞ்சி வித்தார்கள். நச்ச ஆலைகளை என் தாயின் நிலமங்கம் நட்டார்கள், கேட்க ஒருவனும் இல்லை. என் காற்று மாசுபட்டு போனது, என் நீர் விஷமாகி போனது, என் உணவு நஞ்சாகி போனது. நான் என் பிள்ளைகளுக்கு என்ன விட்டு போகுது? நாங்கள் வாழ்வதே பிரச்சனை. இத்தனை கோடி பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த மண்ணில் விட்டு போகுது? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வங்கியில் பணம் போட்டு வைப்பேன், வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? கார் இருக்கும் வீட்டு வாசலில், குடிக்க நீர் இருக்குமா என்ற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? இங்கே போட்டியிடுற என் மகன் யார்? யார்? இவன் வயதில் தமிழ்நாட்டில் சட்டசமன்றத்தில் போட்டியிடுகிற ஒரு மகன். இவனை போல திறமை வாய்ந்த, அறிவார்ந்த, ஆற்றல் வாய்ந்த, மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு மகன் உண்டா? இல்லை. நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். உங்கள் துயரத்தில், உங்கள் துன்பத்தில், உங்கள் கண்ணீரில், உங்கள் கவலையில் தோய்ந்து துவண்டு உங்கள் அழுகையும் வேதனையும் பார்த்து அதிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் இந்த துயரத்தை, இந்த துன்பத்தை துடைக்க முடியாதா என்று ஏங்கி தவித்து நின்ற பிள்ளைகள். வழியே இல்லை என்ற இடத்தில் நாங்களே வழியாக வந்தோம். இதை கற்பித்தவன் யார்? பாதையை நீ தேடாதே, உருவாக்கு என்ற எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்ன புரட்சி மொழிக்கேற்ப ஒரு புதிய பாதையை வகுத்து நிற்கிறோம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.